Good morning students, welcome to all. Computer application English medium 11th standard. Last class la computer generation பற்றி பார்த்திருந்தோம். அதோட தொடர்ச்சியாக இப்பொழுது 6th generation computing. In the 6th generation, computers could be defined as the era of intelligent computers based on artificial neural networks. One of the most dramatic changes in the 6th generation will be the explosive growth of wide area networking. Natural language processing is a component of artificial intelligence. It provides the ability to develop the computer program to understand human language. 6th generation computing, ஆறாம் தலைமுறை கணிப்பொறி. அதை பற்றிய விளக்கம் என்னென்றால், ஆறாவது தலைமுறை கணிப்பொறிகளானது அறிவு சார்ந்த கணிப்பொறிகள் என்று அறியப்படுகிறது. அறிவு சார்ந்த கணிப்பொறி என்பது நாம் சொல்வதை கேட்டு செயல்படுவதாகும். இவ்வாறான கணிப்பொறிகள் ANN, அதாவது ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் என்று சொல்லப்படும் செயற்கை நரம்பியல் வலையமைப்பில் அடிப்படையில் செயல்படுகிறது. அதென்ன வலையமைப்பு? வலையமைப்பு என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட கணிப்பொறிகளை கேபிள்கள் மூலம் ஒன்றிணைந்து பயன்படுத்துவதாகும். ஒன்றுக்கு மேற்பட்ட கணிப்பொறிகளை கேபிள் மூலம் இணைத்து பயன்படுத்துவதாகும். ஆறாவது தலைமுறை கணிப்பொறிகளின் ஆச்சரியமான மாற்றங்களில் ஒன்று WAN என்று அழைக்கப்படும் வைட் ஏரியா நெட்வொர்க், அதாவது பரந்த வலையமைப்பின் வளர்ச்சியாகும். ஆறாவது தலைமுறை கணிப்பொறிகள் நாம் குரல் மூலம் சொல்வதை கேட்டு செயல்படும் வகையில் வடிவமைக்கப்படுகின்றன. இப்போ எல்லாருக்குமே தெரியும், நம்ம மொபைலில் கூகுளில் வாய்ஸ் மெசேஜில் பேசினோம்னா என்ன நம்ம சொன்னோமோ அதை கேட்டு அதுக்கான தகவல்களை சர்ச் பண்ணி காட்டுது. அதே மாதிரி கம்ப்யூட்டர்லேயும் கொண்டு வர போகிறாங்க. NLP, நேச்சுரல் லாங்குவேஜ் processing is a component of artificial intelligence. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, NLP natural language processing என்பது இயற்கை மொழி செயலாக்கம், செயற்கை நுண்ணறிவின் ஒரு அங்கமாகும். அதாவது நாம் பேசும் மொழியை புரிந்து கொள்ளும் வகையில் கணிப்பொறி நிரலை உருவாக்கும் திறமையை வழங்குகிறது. இதுதான் 6th generation கம்ப்யூட்டிங்கோட விளக்கங்கள். சரி, அடுத்ததாக கம்ப்யூட்டர் பற்றிய மற்ற விஷயங்களை கொஞ்சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக், டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். வி ஆல் நோ வாட் எ கம்ப்யூட்டர் இஸ். கணிப்பொறி என்றால் என்ன என்பதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆங்கிலத்தில் அதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்க? இட் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ் that processes the input according to the set of instructions provided to it and gives the desired output at a very fast rate. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மால் கொடுக்கப்படுகின்ற கட்டளைகளை கணிப்பொறி உள்ளீடாக வாங்கி கொண்டு மிக மிக விரைவாக செயல்பட்டு விரும்பிய வெளியீட்டை வழங்கக்கூடிய ஒரு மின்னணு சாதனம் ஆகும். அடுத்தது, computers are very versatile as they do a lot of different tasks such as storing data, weather forecasting, booking online airlines, railway and movie tickets. இன்றைக்கி கணிப்பொறி எல்லா இடங்களையும் பயன்படுகிறது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கணிப்பொறியானது பல துறைகளில் பெரிதளவில் பயன்படுகிறது. கணினிகள் தரவுகளை சேமிக்கவும், வானிலை நிலவரம் பற்றி முன்னறிவிப்பு செய்யவும், பயணச்சீட்டு முன்பதிவு
ரயில் பயணம், விமான பயணம் மற்றும் பேருந்து பயணத்திற்கான சீட்டுகளை முன்பதிவு செய்யவும், தற்போது திரையரங்க நுழைவுச்சீட்டு முன்பதிவு போன்ற பல பணிகளையும், மேலும் பொழுதுபோக்கு அம்சங்கள் மற்றும் விளையாட்டு போன்ற செயல்களுக்கும் பயன்படுகின்றது. கம்ப்யூட்டர் மேன் ஆர் மெஷின்? Before 19th century, the term computer was deferred to humans who performed calculations using abacus and slide rule and not to machine. 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர் என்ற வார்த்தை மனிதனை குறிப்பதாக இருந்தது. அதாவது அபாக்கஸ்ங்கிறது மணிச்சட்டம். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன கம்பியில் மணிகளை கோர்த்து வச்சுருப்பாங்க. இது மாதிரி தொடர்ந்து ஒரு 4-5 இதில் இருக்கும். ஒரு இதில் 1 மணி, ஒரு இதில் 2 மணி, அடுத்த இதில் 3 மணி என்று தொடர்ந்து இருக்கும். அதை வச்சு கணக்கீடுகள் செய்தாங்க அந்த காலத்தில். அடுத்து அதுலேருந்து ஸ்லைட் ரூல், நகரும் சட்டம் அப்படிங்கிற ஒரு கருவியை கண்டுபிடிச்சு அதன் மூலமாக எண் கணித பயன்பாடுகளை செய்து வந்தார்கள். அந்த மாதிரி செய்கிறாங்க பார்த்தீங்களா. அபாக்கஸ், ஸ்லைட் ரூல் போன்ற எண் கணித கருவிகளை பயன்படுத்தி கணக்கீடு செய்பவர்களை கம்ப்யூட்டர் என்று குறிப்பிட்டார்கள். அந்த கருவிகளை உபயோகப்படுத்தி கணக்கீடு செய்வ மனிதர்களை பார்த்து கம்ப்யூட்டர் என்று குறிப்பிட்டார்கள். The term computer is derived from the word compute, which means to calculate. The person who performs calculation is called as computer. This term was later given to mechanical device as they began replacing the human computers. அதாவது கம்ப்யூட்டர் என்ற வார்த்தையானது கம்ப்யூட் என்ற மூல சொல்லிலிருந்து தோன்றியதாகும். கம்ப்யூட் என்றால் கணக்கீடு என்று பொருளாகும். தற்போது இந்த கம்ப்யூட்டர் என்ற வார்த்தையானது கணக்கீடுகளை செய்யும் இயந்திரத்தை குறிக்கிறது. Today's computers are electronic devices that accept data as input, process it, produce output and stores it for future reference. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கணிப்பொறி என்பது தரவுகளை உள்ளீடாக பெற்றுக்கொண்டு செயலாக்கம் செய்து எதிர்கால தேவைகளுக்காக சேமித்து வைப்பதுடன் விடைகளை வெளியிடுகிறது. Data is defined as an unprocessed collection of raw facts suitable for communication, interpretation or processing. டேட்டா அப்படின்னா தமிழில் தரவு என்று பெயர். அதாவது தரவு என்பது கணிப்பொறிக்கு நாம் உள்ளீடாக வழங்கும் செய்திகளாகும். புத்தகத்தில் உள்ள விளக்கத்தின்படி பார்த்தா தரவு என்பது பல்வேறு வகைகளிலும் திரட்டப்படும் அடிப்படை செய்தி துணுக்குகள் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு எளிதாக புரியும்னு நினைக்கிறேன். உதாரணமாக உங்கள் வீட்டு முகவரியில் உள்ள ஒவ்வொரு செய்தியும் தரவுகள் எனப்படும். உங்கள் வீட்டு முகவரி எடுத்துக்கிட்டால் புக்கில் இருக்க மாதிரி பெயர் கவிதா, 134 வடக்கு தெரு, திருநெல்வேலி. இது ஒரு முகவரி. இதில் கவிதா அப்படிங்கிறது ஒரு பெயர், இது ஒரு தரவு, டேட்டா. அடுத்து கதவு எண் 134 என்பது ஒரு டேட்டா, ஒரு தரவு. அடுத்து தெருவோட பெயர், அது ஒரு தரவு. அதே மாதிரி ஊர் பெயர், அது ஒரு தரவு. இப்படி ஒவ்வொரு டேட்டாவும் சேர்ந்து மொத்தமாக எழுதுனா அதுக்கு பேர் அட்ரஸ், உங்கள் வீட்டு முகவரி என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த அனைத்து தரவுகளும் சேர்ந்தது தான் முகவரி ஆகும். அப்போ முகவரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெயர் ஒரு டேட்டா, கதவு எண் ஒரு டேட்டா, தெரு பெயர் ஒரு டேட்டா, ஊர் பெயர் ஒரு டேட்டா. இப்படி ஒவ்வொரு டேட்டாவாக சேர்ந்து மொத்த தொகுப்பு தான் முகவரியாக பார்க்கப்படுகிறது. இதைத்தான் தரவுகள் என்று அழைக்கப்படுகின்றது. ஆங்கிலத்தில் டேட்டா என்று சொல்லப்படுகிறது. அடுத்து இன்ஃபர்மேஷன்
is a collection of facts from which conclusions may be drawn. In simple words, we say that data is the raw facts that is processed to give meaningful, ordered or structured information. என்ன சொல்கிறாங்க? தகவல் அப்படிங்கிற விளக்கம் பார்த்தீங்கன்னா, தகவல் என்பது முடிவுகளை எடுக்கக்கூடிய உண்மையான தரவுகளின் மொத்த தொகுப்பாகும். மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. தகவல் என்பது முடிவுகளை எடுக்கக்கூடிய உண்மையான தரவுகளின் மொத்த தொகுப்பாகும். கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சுன்னா எளிதாக புரிந்து கொள்ள வேண்டுமெனில் மேலே நம்ம தரவுன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதோட உதாரணத்தையே மறுபடியும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு முகவரிக்கு தேவையான அனைத்து தகவல்களும் சேர்ந்த தொகுப்பை தகவல் என்று அழைக்கலாம். ஆங்கிலத்தில் இன்ஃபர்மேஷன். அதாவது ஒரு முகவரிக்கு என்னென்ன தரவுலாம் தேவை நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதல்ல பெயர், அடுத்து கதவு எண், அதற்கடுத்து தெருவின் பெயர், அடுத்து ஊர் பெயர், கடைசியாக பின்கோடு எண் ஆகிய தரவுகள் கொண்டது தான் தகவல் என்று அழைக்கப்படுகிறது. சுருங்க கூறுவதனால் முகவரியின் ஒவ்வொரு செய்தியும் தரவு ஆகும். மேற்சொன்ன தரவுகளை ஒருங்கிணைத்தால் கிடைப்பது தகவல் ஆகும். அதாவது இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், கவிதா இஸ் 16 years old. This information is about Kavita and conveys some meaning. This conversion of data into information is called data processing. கவிதா 16 வயசு, இவ்வளோ தான் ஒரு தரவு கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள தகவல் என்னங்கிறத கோர்த்து பார்த்தோம்னா ஒரு சின்ன அர்த்தத்தோடு கிடைக்கும். கவிதாவின் வயது 16 என்பது கிடைக்கக்கூடிய ஒரு தகவல், இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி தகவல்களை கொடுத்து தரவுகளை கொடுத்து தகவல்களாக மாற்றுவதற்கு பெயர் டேட்டா ப்ராசஸிங், தரவு தொகுப்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்புட்டில் நம்ம கொடுக்குறோம், டேட்டா உள்ளே போய் ப்ராசஸ் ஆகுது, அவுட்புட் கிடைக்குது. இதைத்தான் டேட்டா ப்ராசஸிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, எ கம்ப்யூட்டர் is an electronic device that takes raw data, is an input from the user and processes it under the control of set of instructions, produce the result and saves it future use. கம்ப்யூட்டருக்கு சொல்லப்பட்ட விளக்கம் என்ன அப்படின்னா, next, data. What is mean by data? Data is defined as an unprocessed collection of raw facts suitable for communication, interpretation or processing. தமிழில் டேட்டாக்கு தரவு என்று பெயர். தரவு என்பது கணிப்பொறிக்கு நாம் உள்ளீடாக வழங்கும் செய்திகள் ஆகும். புத்தகத்தோட விளக்கத்தின்படி பார்த்தோம்னா, தரவு என்பது பல்வேறு வகைகளிலும் திரட்டப்படும் அடிப்படை செய்தி துணுக்குகள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், 13416 கவிதா சி ஆர் டேட்டா. திஸ் வில் நாட் கிவ் எனி மீனிங்ஃபுல் மெசேஜ். புக்கில் உள்ள எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 134ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 16ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, கவிதான்னு ஒரு பெயர் இருக்குது, ஆங்கில எழுத்து சீன் இருக்குது. இது எல்லாமே தனித்தனி டேட்டாஸ், தரவுகள். திஸ் வில் நாட் கிவ் எனி மீனிங்ஃபுல் மெசேஜ். இதை படித்து பார்க்கும்போது ஏதாவது ஒரு செய்தி இருக்கா, அர்த்தமுள்ள செய்தியாக இருக்கான்னு பார்த்தா இல்லைன்னு தான் தோணுது. மொட்டைக்கட்டையாக இருக்குது தமிழில் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். முகவரி. உங்கள் வீட்டு முகவரியை எடுத்து பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் தரவுகள் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது கவிதா, கதவு எண் 134, வடக்கு தெரு,
திருநெல்வேலி. இதில் கவிதாங்கிறது பெயர், இது ஒரு தரவு. கதவு எண் 134 என்பது ஒரு தரவு, ஒரு டேட்டா. தெரு பெயர் வடக்கு தெருன்னு இருக்குது, அது ஒரு தரவு, டேட்டா. அடுத்து ஊர் பெயர் திருநெல்வேலின்னு இருக்குது, இது ஒரு டேட்டா. இந்த அனைத்து தரவுகளும் சேர்ந்தது தான் முகவரி. ஒரு முகவரின்னு எடுத்துக்கிட்டால் பெயர் இருக்கணும், கதவு எண் இருக்கணும், தெரு பேர் இருக்கணும், ஊர் பேர் இருக்கணும். இது அனைத்தும் சேர்ந்ததை நம்ம என்ன சொல்கிறோம், முகவரின்னு சொல்கிறோம். இது ஒரு அர்த்தத்தை கொடுக்கு. ஆனால் முந்தின எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா எந்த அர்த்தமுமே நமக்கு கிடைக்கல. வெறுமனே 134 இருக்குது, 16 கவிதா, கேபிட்டல் லெட்டர் சி எல்லாம் இருக்குது. இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டேட்டாவாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அடுத்தது பார்த்தா இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் from which conclusions may be drawn. In simple words, we can say that data is the raw facts that is processed to give meaningful, ordered or structured information. அதாவது தகவல் என்பது முடிவுகளை எடுக்கக்கூடிய உண்மையான தரவுகளின் மொத்த தொகுப்பு ஆகும். மறுபடியும் சொல்கிறேன், தகவல் என்பது, இன்ஃபர்மேஷன் என்பது முடிவுகளை எடுக்கக்கூடிய உண்மையான தரவுகளின் மொத்த தொகுப்பாகும். எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இதுக்கு முந்தின டாப்பிக்கில் டேட்டாவுக்கு பார்த்த அந்த எக்ஸாம்பிளை பார்க்கலாம். அட்ரஸ், முகவரி. ஒரு முகவரிக்கு தேவையான அனைத்து தகவல்களும் சேர்ந்த தொகுப்பை தகவல், இன்ஃபர்மேஷன் என்று அழைக்கலாம். அதாவது ஒரு முகவரிக்கு என்னென்ன தரவுகள்லாம் தேவைப்படுது என்பதை நாம் அனைவருக்கும் தெரியும். முதல்ல பெயர், அடுத்து கதவு எண், அடுத்து தெருவோட பெயர், அதற்கு அடுத்து ஊர் பெயர், கடைசியாக பின்கோடு எண் போன்ற தரவுகளை கொண்டது தான் தகவல் என்று அழைக்கப்படுகிறது. சுருங்க கூறுவதானால் முகவரியின் ஒவ்வொரு செய்தியும் தரவு ஆகும். மேற்சொன்ன தரவுகளை ஒருங்கிணைத்தால் கிடைப்பது தகவல், இன்ஃபர்மேஷன் ஆகும். மேற்படி தரவுகளை தகவல்களாக மாற்றம் செய்யும் முறைக்கு தரவு செயலாக்கம், டேட்டா ப்ராசஸிங் என்று பெயர். அழகாக அந்த ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க. This information is about Kavita and conveys some meaning. This conversion of data into information is called data processing. Kavita is 16 years old. கவிதா 16 வயது பெண். இந்த தகவலை கொண்டு ஒரு அர்த்தமுள்ள செய்தி கிடைக்கிறது. கவிதா என்பவர் பெண், அவளுக்கு வயது 16 என்ற செய்தியை தருகிறது. இந்த மாதிரி தரவுகளை செய்தியாக மாற்றித்தரும் பணிக்கு டேட்டா ப்ராசஸிங் என்று அழைக்கப்படுகிறது. தரவுகளை தகவல்களாக மாற்றம் செய்யும் செயல்முறைக்கு தரவு செயலாக்கம், டேட்டா ப்ராசஸிங் என்று பெயர். இந்த படத்தை பார்த்தோன்னா அவங்களுக்கு விளக்கம் புரியும். இன்புட் கொடுத்துருக்கோம், அங்கேருந்து நேராக உள்ள போது டேட்டா ப்ராசஸ் ஆகி அவுட்புட்டில் வெளியில் வருது. அதுதான் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக கம்ப்யூட்டர்னா என்ன? A computer is an electronic device that takes raw data, அதாவது unprocessed data, raw data, unprocessed data is an input from the user and process it under the control of a set of instructions called program, produces the result, output, and saves it for future use. கணிப்பொறி என்பது ஒரு மின்னணு சாதனம். இது தரவுகளை பயனரிடம் இருந்து உள்ளீடாக வாங்கி கொண்டு தனக்கு அளிக்கப்பட்ட கட்டளைகளின்படி, அதான் ப்ரோக்ராம், இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம் பார்த்தியா, எ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கால்டு ப்ரோக்ராம் செயல்பட்டு முடிவினை வெளியிடுவதோடு மட்டுமல்லாமல் எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு சேமிக்கிறது. இதுதான் சரியான கணிப்பொறிக்கான சரியான விளக்கமாகும். மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், கணிப்பொறி என்பது ஒரு மின்னணு சாதனம். இது தரவுகளை, டேட்டாக்களை
பயனரிடமிருந்து உள்ளீடாக இன்புட்டாக வாங்கி கொண்டு தனக்கு அளிக்கப்பட்ட கட்டளைகளின்படி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அல்லது ப்ரோக்ராம்ஸ் கூட சொல்லலாம் செயல்பட்டு முடிவினை வெளியிடுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு சேமித்து வைக்கிறது. இதுதான் கம்ப்யூட்டருக்கான விளக்கமாகும். அடுத்தது காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். The computer is the combination of hardware and software. Hardware is the physical component of a computer like motherboard, memory device, monitor, keyboard, etc. While software is the set of programs or instructions. Both hardware and software together make a computer system of function. கணிப்பொறி. The computer is the combination of hardware and software. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கணிப்பொறி என்பது வன்பொருள் மற்றும் மென்பொருளின் கலவையாகும். அது என்ன வன்பொருள் மென்பொருள்? அந்த கணிப்பொரிய படத்தை படம் 1.2 பாருங்கள். ஃபிகர் 1.2 கம்ப்யூட்டர். இதில் கண்ணுக்கு கம்ப்யூட்டரோட படம் தெரியுது, எல்லாருக்குமே பார்த்துருப்பீங்க. மானிட்டர் இருக்குது, கீபோர்டு இருக்குது, பக்கத்தில் மவுஸ் இருக்குது, அடுத்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதுக்கு பேர் CPU அப்படிம்பாங்க, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இப்போ இதில் ஹார்ட்வேர்னால் என்ன அப்படிங்கும்போது நம்ம கண்ணால் பார்த்து தெரியக்கூடிய வன்பொருட்கள் ஹார்ட்வேர் என்று அழைக்கப்படுகின்றன. இதில் பார்த்தாலே தெரியுது, மானிட்டர் ஒரு ஹார்ட்வேரு, கீபோர்டு ஒரு ஹார்ட்வேரு, CPU ஒரு ஹார்ட்வேர், மவுஸ் ஒரு ஹார்ட்வேர். தமிழில் சொல்கிறாந்தா மானிட்டருக்கு திரை அகம், திரைப்பகுதி சொல்லலாம். கீபோர்டு தட்டச்சு பலகை, மவுஸ் சுட்டெலி மற்றும் CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், தமிழில் மைய செயலகம். இவையெல்லாம் ஹார்ட்வேர் என்று அழைக்கப்படுகின்றன, வன்பொருட்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சரி, வாட் இஸ் மீன் பை CPU? சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் சுருக்கி CPUன்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் சொல்கிறாங்க மைய செயலகம் என்றால் என்ன? சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் கண்டைன்ஸ் motherboard, memory, power supply unit, CD drive and other hardware things. Central processing unit மைய செயலகத்துக்குள் மதர்போர்டு இருக்குது, மெமரி நினைவகம் இருக்குது, பவர் சப்ளை யூனிட் மின்சாரம் வழங்கும் சாதனம் இருக்குது, CD டிரைவ் உங்களை எல்லாருக்குமே தெரியும், CDயோ DVDயோ போட்டு டேட்டாவை சேவ் பண்ணுறக்கூடிய சாதனம் போன்றவைகள் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த CPU மூலமாக சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் மூலம் தரவுகளை தகவல்களாக மாற்றும் பணி, அதாவது தரவு செயலாக்கும் பணி, டேட்டா ப்ராசஸிங் ஒர்க்கு நடைபெறுகிறது. அடுத்ததாக சாஃப்ட்வேர், அதாவது தமிழில் மென்பொருள். வாட் இஸ் மீன் பை சாஃப்ட்வேர்? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சாஃப்ட்வேர் இஸ் எ செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். மென்பொருள் சாஃப்ட்வேர் என்பது கணிப்பொறிக்கு வழங்கப்படும் கட்டளை அல்லது கட்டளைகளின் தொகுப்பு ஆகும். செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அல்லது ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கட்டளை அல்லது கட்டளையின் தொகுப்பு என்பது என்னவென்றால், கணிப்பொறி என்பது ஒரு இயந்திரம், அது தானாக எந்த வேலையும் செய்யாது. அந்த இயந்திரத்தை நம்முடைய தேவைக்கு தகுந்தாற்போல் வேலை செய்ய கட்டளை இடுகிறோம். நாம் இடும் கட்டளைகளை வரிசையாக கேட்டுக்கொண்டு அதன்படி கணிப்பொறி செயல்படுகிறது. மறுபடியும் சொல்கிறேன், நம்மளோட கம்ப்யூட்டருங்கிற ஒரு மிஷின், அது நமக்கு என்ன வேலை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தேவையான கட்டளைகள் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறோம்.
நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் வரிசையாக ஒவ்வொரு வேலையாக செய்து ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த கட்டளை அல்லது கட்டளைகளின் தொகுப்பை தமிழில் நிரல் என்றும் ஆங்கிலத்தில் ப்ரோக்ராம் என்றும் அழைக்கிறோம். Both hardware and software together make a computer system to function. ஒரு கணிப்பொறி இயங்க வேண்டுமென்றால் அதற்கு ஹார்ட்வேர் என்று அழைக்கப்படும் வன்பொருளும் சாஃப்ட்வேர் என்று அழைக்கப்படும் மென்பொருளும் தேவைப்படுகிறது. இந்த இரண்டும் இல்லாமல் கணிப்பொறி இயங்க முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அப்போ ஒரு கம்ப்யூட்டர் இயங்கணும்னா ஹார்ட்வேரும் வேணும், சாஃப்ட்வேரும். ஹார்ட்வேருங்கிறது நம்ம கண்ணால் பார்க்குற இந்த பொருட்கள், வன்பொருட்கள். சாஃப்ட்வேர் என்பது கண்ணால் பார்க்க இயலாத மென்பொருட்கள், அதாவது கட்டளைகளின் தொகுப்பு. இங்கிலீஷில் இன்னொரு அர்த்தத்தில் ப்ரோக்ராம்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக கணிப்பொறியின் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ் பற்றி கற்றுக்கொள்ள வேண்டும். Let us first have a look at the functional components of computer. Every task given to a computer follows an input process output cycle. That means IPO cycle. It needs certain input process that input and produces the desired output. The input unit takes the input, the central processing unit does the processing of data, and the output unit produces the output. The memory unit holds the data and instruction during the processing. நல்லா பாருங்க. Every task given to a computer follows an IPO cycle, input process output cycle. கணிப்பொறியில் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் IPO சைக்கிள், இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் சைக்கிள் என்று சொல்லப்படும் உள்ளீடு செயலாக்கம் வெளியீடு என்ற சுழற்சி முறையில் நடைபெறுகிறது. அதாவது உள்ளீடாக நம்ம தரவுகளை கொடுக்குறோம், அது செயலாக்கம் செய்து ப்ராசஸ் நடைபெற்று தேவையான வெளியீடு அவுட்புட்டை வழங்குகிறது. இந்த அடிப்படையில் கணிப்பொறி ஒவ்வொரு வேலையும் செய்கிறது. இதற்கு என்னெல்லாம் தேவை? இன்புட் யூனிட் என்று அழைக்கப்படும் உள்ளீட்டகம் மூலம், உதாரணமாக கீபோர்டு மூலமாக தரவுகளை பெற்று மையச் செயலகம் CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லக்கூடிய மையச் செயலகம் மூலமாக அந்த தரவுகளை செயலாக்கம் செய்கிறது. It need certain input process that input and produce the desired output. ஆங்கிலத்தில் சொல்லியிருக்காங்க. The input unit takes the input. Central processing unit does next output unit, அதாவது வெளியீட்டகம்னு சொல்லுவாங்க. வெளியீட்டகம் மூலமாக உதாரணமாக மானிட்டரை சொல்லலாம். மானிட்டர் மூலம் வெளியீடு கிடைக்கப்படுகிறது. இன்புட் யூனிட் மூலமாக தரவுகளை கணிப்பொறிக்குள் உள்ளீடு செய்து சிபியூவில் ப்ராசஸிங் நடைபெற்று மானிட்டரில் அவுட்புட் யூனிட் மூலமாக வெளியீடு கிடைக்கப்படுகிறது. நினைவகம், மெமரி யூனிட்னு சொல்லக்கூடிய நினைவகம் மூலம் ப்ராசஸிங் நடைபெறும் போது, அதாவது தமிழில் செயலாக்கத்தின் போது தரவுகள் மற்றும் அதற்கான கட்டளைகளை சேமித்து வைக்கிறது. The memory unit saves the data and instructions. இதை ஃபிகர் 1.3 பார்த்தீங்கன்னா தெரியும். காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். அதில் பாருங்கள், இன்புட் யூனிட் இருக்குது,
நடுவில் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டு, அடுத்து அவுட்புட் யூனிட்டு. அந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்குள்ளே 3 டிவைஸ் இருக்குது. ஒன்று கண்ட்ரோல் யூனிட், அடுத்து ALU, அடுத்து இன்டர்னல் மெமரி. வெளியில் பார்த்தீங்கன்னா மெயின் மெமரி அண்ட் செகண்டரி ஸ்டோரேஜ் இருக்குது. சிகப்பு லைனாக போகிறது பூராமே டேட்டா தரவுகள் போகக்கூடிய பாதை. ப்ளூ கலரில் டாட்டடாக இருக்கிறது பூரா கண்ட்ரோல் பாத் அப்படின்னு சொல்கிறாங்க, கட்டுப்பாடு. இன்புட் யூனிட்டையும் அவுட்புட் யூனிட்டும் CPU கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சிக்னல் போகக்கூடிய பாதைகள். இன்புட் யூனிட் மூலமாக நம்ம டேட்டாவை உள்ளே ஃபீட் பண்ணுறோம். அது நேராக மெயின் மெமரி போய் மெயின் மெமரிலேருந்து செகண்டரி ஸ்டோரேஜுக்கு கொண்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேருந்து CPUக்குள்ளே இன்டர்னல் மெமரியில் போய் ப்ராசஸ் ALUவில் அதுக்கான ப்ராசஸ்லாம் நடைபெற்று அவுட்புட் யூனிட் மூலமாக கிடைக்கிறது. இதை டெப்த்தாக அடுத்த வரக்கூடிய சாப்டரில் பார்க்கலாம். இப்போது input unit is used to feed any form of data to the computer which can be stored in the memory unit for further processing. Example, keyboard, mouse, etc. Input unit அதாவது உள்ளீட்டகம் என்ன செய்யுது அப்படின்னா அனைத்து வகையான தரவுகளையும் கணிப்பொறிக்குள் செலுத்த பயன்படக்கூடிய ஒரு சாதனமாகும். கம்ப்யூட்டருக்கு டேட்டாவை நம்ம பாஸ் பண்ணோம்னா த்ரூ கீபோர்ட் ஆர் மவுஸ் மூலமாக தரவுகளை உள்ளே அனுப்பலாம். நாம் செலுத்தும் தரவுகள் ப்ராசஸிற்காக செயலாக்கம் செய்வதற்காக நினைவகத்தில் சேமிக்கப்படுகின்றன. நம்ம டேட்டா கம்ப்யூட்டரில் டைப் பண்ண உடனே அதை என்ன பண்ணுறாங்க, ப்ராசஸ் பண்ணுறதுக்காக என்ன செய்யுது, கம்ப்யூட்டரில் உள்ள ஒரு மெமரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. இன்புட் யூனிட்டுக்கு எடுத்துக்காட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி கீபோர்டு, மவுஸு, இன்னும் நிறைய இருக்குது, எக்ஸெட்ரா இருக்குது. அது வரக்கூடிய ஹெட்டிங்ஸில் பார்க்கலாம். அடுத்தது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். CPU is the major component which interprets and executes software instructions. It also controls the operation of all other components such as memory, input and output units. It accepts binary data as input, process the data according to the instructions and provide the result as output. அதாவது CPU சுருக்கி சொல்கிறாங்க, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டை சுருக்கி CPUன்னு சொல்கிறாங்க. CPU என்பது ஒரு மைய செயலகம், ஒவ்வொரு கணிப்பொறிக்கும் முக்கிய பகுதியாக திகழ்கிறது. இது கணிப்பொறிக்கு வழங்கப்படும் கட்டளைகளை கணிப்பொறி புரிந்து கொள்ளும் வகையில் மாற்றி செயலாக்கம் நடைபெற உதவுகிறது. நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி செயல்படணும் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை பூரா புரிந்து கொண்டு ப்ராசஸ் செய்வதற்கு பயன்படுகிறது, உதவுகிறதுன்னு சொல்லலாம். CPU ஆனது நினைவகம், உள்ளீடு மற்றும் வெளியீடு போன்ற அனைத்து சாதனங்களின் செயல்பாட்டையும் கட்டுப்படுத்துகிறது. போன படத்தில் பார்த்த மாதிரி கண்ட்ரோல் யூனிட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதன் மூலமாக அது என்ன செய்யுது, CPU கண்ட்ரோல் பண்ணி செய்கிறது. CPUவில் அதாவது மைய செயலகத்தில் 3 முக்கிய பகுதிகள் உள்ளன. அவை கண்ட்ரோல் யூனிட், arithmetic and logic unit and memory unit. The CPU has 3 components which are control unit, arithmetic unit and logic unit and memory unit. தமிழில் சொல்கிற அந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கு கட்டுப்பாட்டகம் என்று அழைக்கப்படுகிறது. ALU அர்த்திமேட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்டுங்கிறதுக்கு விளக்கம் என்னென்னா கணித ஏரண செயலகம். 3வது மெமரி யூனிட். கொஞ்சம் அப்படியே முன்னாடி வந்து அந்த படத்தை பார்த்தோம்னா பாருங்கள், அந்த படத்தில் இன்புட் யூனிட் இருக்குது, சென்ட்ரலில் நடுவில் கண்ட்ரோல் CPU இருக்குது, அவுட்புட் யூனிட் இருக்குது. CPUக்குள்ளே பாருங்கள் கண்ட்ரோல் யூனிட் ஒன்று இருக்குது, ALU காமிச்சிருக்காங்க. அடுத்து மெமரி யூனிட், இன்டர்னல் மெமரியாக காமிச்சிருக்காங்க.
இந்த கண்ட்ரோல் யூனிட் என்னது, ப்ளூ கலர் டாட்டட் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது பூரா கண்ட்ரோல் பாத், கட்டுப்பாடுகள். ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு கட்டுப்பாடுகள் சிக்னல் அனுப்பிச்சு அதோட செயல்பாடுகளை செய்ய வைக்கிறது. ரெண்டாவது ஏஎல்யூன்னு சொல்லக்கூடிய அர்த்திமேட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா கணக்கீடுகள் செய்வதற்கு இந்த பகுதி பயன்படுகிறது. அடுத்து தரவுகளையும் தரவுகளுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை, டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் மெமரி யூனிட். இன்டர்னல் மெமரி, எக்ஸ்டர்னல் மெமரி யூனிட், 2 யூனிட் இருக்குது. இதை பற்றி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு அர்த்திமேட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். The ALU is a part of the CPU where various computing functions are performed on data. The ALU performs arithmetic operations such as addition, subtraction, multiplication, division and logical operations. அதாவது சிபியுன் ஒரு பகுதியாக ஏஎல்யூ திகழ்கிறது. ஏஎல்யூங்கிறதுக்கு தமிழில் கணித ஏரண செயலகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கணித ஏரண செயலகமானது எண்களை கொண்டு செய்யும் கணிப்பீடு செயல்களான கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் மற்றும் சுருக்கச் செயல்கள், ஆங்கிலத்தில் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் போன்ற செயல்பாடுகளை செய்யும் ஒரு யூனிட் ஆகும். இந்த செயல்களின் விடைகளை மையச் செயலகத்தில் அமைந்திருக்கும் நினைவக பகுதியில் சேமிக்கப்படுகிறது. கணிப்பொறியின் நினைவக பகுதியில் தகவல்கள் சேமிக்கப்படுகின்றன. The results of an operation is stored in internal memory of CPU. The logical operations of ALU promote the decision making ability of the computer. நினைவகம் மெமரி யூனிட்டில் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய தரவுகள் சேமிக்கப்படுகிறது என்பதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கடைசியாக கணிப்பொறியின் முடிவெடுக்கும் திறனை ஏஎல்யூவில் உள்ள தர்க்க செயல்திறன், அதாவது லாஜிக்கல் ஆப்ரேஷன் தான் மேம்படுத்துகிறது. ஆங்கிலத்தில் சொல்லியிருக்காங்க, எளிதாக புரிகிற மாதிரி இருக்குது. த லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஏஎல்யூ ப்ரொமோட் த டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி ஆஃப் ஏ கம்ப்யூட்டர். கணிப்பொறியுடைய முடிவெடுக்கும் திறனை யார் செய்கிறான்னு பார்த்தோம்னா ஏஎல்யூவில் உள்ள லாஜிக்கல் ஆப்ரேஷன் செய்கிறது. அடுத்தது கண்ட்ரோல் யூனிட். The control unit controls the flow of data between the CPU, memory and input-output devices. I/O devices means input-output devices. It also controls the entire operation of a computer. கண்ட்ரோல் யூனிட் தமிழில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கட்டுப்பாட்டகம்ங்கிறது. கட்டுப்பாட்டகம் இந்த வார்த்தையிலே விளக்கமும் இருக்குது. கணிப்பொறியோட அனைத்து செயல்பாடுகளையும் இந்த கண்ட்ரோல் யூனிட் தான் கட்டுப்படுத்துகிறது. கம்ப்யூட்டரோட முக்கியமான பகுதியான சிபியு மையச் செயலகம், அதனுள் அடங்கி இருக்கக்கூடிய நினைவகம் மற்றும் இன்புட் அவுட்புட் யூனிட்டுகளுக்கிடையே தகவல் பரிமாற்றம் நடைபெறுவதை இந்த கண்ட்ரோல் யூனிட் கண்காணித்து கட்டுப்பாடு செய்கிறது. சிபியுக்குள்ள மெமரி யூனிட் இருக்குது, அதில் கண்ட்ரோல் யூனிட் இருக்குது, அர்த்திமேட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட் இருக்குது. இப்போது இந்த கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணுது அப்படின்னா, கம்ப்யூட்டருக்கு வெளியில் இருக்கக்கூடிய இன்புட் டிவைஸையும் அவுட்புட் டிவைஸையும் கண்ட்ரோல் செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் மெமரி யூனிட்டையும் கண்காணிப்பு செய்து அதோட செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது. ஆக இந்த கண்ட்ரோல் யூனிட் இல்லைன்னா கம்ப்யூட்டரோட ஃபங்க்ஷன் ஸ்ட்ரக் ஆயிரும். அடுத்தது அவுட்புட் யூனிட். An output unit is an
is any hardware component that conveys information to users in an understandable form. Example, monitor and printer. அவுட்புட் யூனிட் எல்லாருக்கும் தெரிஞ்சதான், வெளியீட்டகம். கம்ப்யூட்டரில் நம்ம கொடுக்குற தகவல்களை ப்ராசஸ் செய்து ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூனிட். கணிப்பொறியோட செயல்பாடுகள் முடிந்து விடைகளை பயனர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் வெளியிடும் சாதனம் வெளியீட்டகம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கிலீஷில் எளிதாக கொடுத்துருப்பாங்க. An output unit is any hardware component that conveys information to users in an understandable form. Example, monitor and printer. உதாரணம் வந்து மானிட்டர் தெரியும், திரையகம் தமிழில், பிரிண்டருக்கு தமிழில் அச்சுப்பொறி என்று அழைக்கப்படும். இதன் மூலமாக நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு ப்ராசஸ் முடிஞ்சு ரிசல்ட்ஸை பார்க்கலாம், மானிட்டரில் பார்க்கலாம். தேவைன்னா பிரிண்டர் மூலமாக பிரிண்ட் அவுட் எடுத்து படித்து கொள்ளலாம். அடுத்தது மெமரி யூனிட். The memory unit is of two types, which are primary memory and secondary memory. The primary memory is used to temporarily store the programs and data when the instructions are ready to execute. The secondary memory is used to store the data permanently. Memory unit தமிழில் வந்து நினைவகம்னு சொல்லுவாங்க. மெமரி யூனிட் என்று அழைக்கப்படும் நினைவகமானது இரண்டு பகுதிகளை கொண்டுள்ளது. ஒன்று பிரைமரி மெமரி என்று அழைக்கப்படக்கூடிய முதன்மை நினைவகம். இரண்டாவது செகண்டரி மெமரி என்று அழைக்கக்கூடிய இரண்டாம் நிலை நினைவகம். இதில் பிரைமரி மெமரி முதன்மை நினைவகம் என்பது ஒரு தற்காலிக நினைவகமாகும். பியூர்லி டெம்பரவரி மெமரி. டேட்டா என்று அழைக்கப்படும் தரவுகளையும் ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன் என்று அழைக்கப்படும் நிரல் கட்டளைகளையும் டெம்பரவரியாக சேமிக்க பிரைமரி மெமரி பயன்படுகிறது. அதாவது நம்ம கம்ப்யூட்டரில் கீபோர்டு மூலமாக கொடுக்கக்கூடிய டேட்டாஸையும் நம்ம கொடுக்குற டேட்டாவில் என்னென்ன வேலையெல்லாம் நடக்கணும்னு சொல்லி ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வச்சுருப்போம். அந்த கட்டளைகளையும் என்ன பண்ணுது, பிரைமரி மெமரி டெம்பரவரியாக சேமித்து வைக்கிறது. செகண்டரி மெமரி இஸ் எ பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ் தட் இஸ் ஹார்ட் டிஸ்க் டிரைவ். அதாவது இரண்டாம் நிலை நினைவகம் என்று அழைக்கக்கூடிய நினைவகம் தான் நிரந்தர சேமிப்பகம் ஆகும். உதாரணமாக கம்ப்யூட்டர் உள்ள ஹார்டு டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம், ஹெச்டிடின்னு சொல்லுவாங்க, ஹார்டு டிஸ்க் டிரைவ்னு. நம்ம ஷார்ட்டாக ஹார்ட் டிஸ்க்னு சொல்லி பழகியிருப்போம். அந்த ஹார்டு டிஸ்க் டிரைவ் தான் பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் டிவைஸாக திகழ்கிறது. டு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் எக்ஸாம்பிள் இஸ் the latest mobile device. It contains 6 GB RAM and 64 GB ROM. இப்போ எல்லாருக்குமே தெரியும், ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறாந்தா, இப்போ உள்ள லேட்டஸ்ட் மொபைல் டிவைஸ் கடையில் போய் வாங்க போனோம்னா ரேம் எவ்வளவு, ரோம் எவ்வளோன்னு கேட்குறோம். அதுங்க சில மொபைல்ஸ் வந்து 4 GB ரேம் இருக்கும், 64 GB ரோம் இருந்திருக்கும். அதோட அடுத்த மாடலில் பார்த்தீங்கன்னா 6 GB ரேமும் 64 GB ரோமும் இருந்திருக்கும். அது என்ன ரேம் ரோம் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். இந்த ரேம்ங்கிறது ப்ரைமரி மெமரி மாதிரியும் ரோம்ங்கிறது செகண்டரி மெமரியாகவும் எடுத்துக்கொள்கிறது. அந்த ரோமில் தான் என்ன நடக்குதுன்னா மொபைல் உள்ள அனைத்து தகவல்களும் சேமித்து வைக்கப்படுகிறது. அதுதான் பெர்மனன்ட் மெமரி, செகண்டரி மெமரி அப்படின்னு சொல்லக்கூடிய மெமரி ஆகும். அடுத்தது the primary memory is volatile, that is the content is lost when the power supply is switched off. திரும்ப வாசிக்கிறேன், இது ஒரு முக்கியமான கேள்வி. The primary memory is volatile, that is the content is lost when the power supply is switched off. என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதன்மை நினைவகம் பிரைமரி மெமரிக்கு கரண்ட் மின்சாரம் ஸ்டாப் ஆகிட்டுனா, கட் ஆகிட்டுனா, அதில் சேமித்து வைக்கப்பட்ட தகவல் அனைத்தும் அழிந்து விடும். இதற்கு தான் வாலட்டைல் மெமரி என்று பெயர்.
இந்த வாலட்டைல்ங்கிற வேர்டை கவனமாக பார்த்துக்கணும். கொஸ்டினில் கேட்பாங்க, டேஷ் மெமரிஸ் வாலட்டைல் மெமரி அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம ப்ரைமரி மெமரி அப்படிங்கிற ஆன்சரை எழுதுறதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ரேண்டம் access memory, RAM, random access memory is an example of main memory. டெம்பரரி அழிஞ்சு போகும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மெமரி வந்து RAM என்று அழைக்கப்படுகிறது. The secondary memory is non-volatile. That is, the content is available even after the power supply is switched off. மறுபடியும் வாசிக்கிறேன். The secondary memory is non-volatile memory. That is, the content is available even after the power supply is switched off. என்ன அர்த்தம் அப்படின்னா, செகண்டரி மெமரி இரண்டாம் நிலை நினைவகத்தில் நான் வாலட்டைல் மெமரி என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் கணிப்பொறியோட கரண்ட் கட்டானாலும் அதில் உள்ள டேட்டா அழியாது. அதுக்கு தான் நான் வாலட்டைல் மெமரி என்று பெயர். இதையும் ஒன் வேர்டில் கேட்பாங்க. த டேஷ் மெமரி இஸ் நான் வாலட்டைல் மெமரி அப்படின்னு கேட்பாங்க. செகண்டரி மெமரி என்பதை நினைவில் கொண்டு பெயர் எழுதணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டிஸ்க், சிடி ரோம் அண்ட் டிவிடி ரோம் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் செகண்டரி மெமரி. ஹார்டு டிஸ்க் கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய நினைவகம். அடுத்து சிடி ரோம், சிடி போட்டு டேட்டா காப்பி பண்ணுறோம். அதே மாதிரி டிவிடி ரோம், டிவிடியில் உள்ள தகவல்களை காப்பி பண்ணுறதுக்கோ அல்லது டிவிடியிலிருந்து நம்ம கம்ப்யூட்டர் கொண்டு வரதுக்கோ, கம்ப்யூட்டர் உள்ள தகவல்களை டிவிடி கொண்டு போகிறதுக்கோ பயன்படுகிறது. இது எல்லாமே பர்மனண்ட் மெமரியாக அழைக்கப்படுகிறது. சரி, இது வரைக்கும் கம்ப்யூட்டரோட செயல்பாடு, அதோட காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்ருக்கோம். அடுத்த கிளாஸில் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறத படிக்கலாம். இப்போ வரைக்கும் பார்த்த அனைத்து பாடங்களையும் நன்றாக ஒரு முறை வாசித்து பாருங்கள். புரியாத வார்த்தைகளுக்கு நான் சொன்ன அர்த்தங்களை குறிப்பெடுத்து கொண்டு மறுபடியும் இந்த வீடியோவை கேட்டு பார்த்து தெரிந்து கொண்டு நன்றாக படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.